எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் கெமிக்கல் யூஸ் பண்ணாம எப்படி கிளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணாம பண்றதுதான் நான் விரும்புவேன். கெமிக்கல் யூஸ் பண்ணாம அதே நேரத்துல சுத்தமாவும் எப்படி பண்ணலாம்ங்கறத இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ரெடியா? வாங்க. கிளீனிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வெளியில வச்சு எம்டி பண்ணிடணும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும், கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளக் பாயிண்ட் ஆஃப் பண்ற மாதிரி இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லயே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லயே ஆஃப் பண்ற மாதிரி இருக்குது. அதனால இப்போ நான் ரெஃப்ரிஜரேட்டரை மட்டும் தான் ஆஃப் பண்றேன். ஃப்ரீசர் இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீசரை கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டரோடது. டேப் வாட்டரே ஃபில்டர் ஆகி வரும். அது கிரீன் கலர்ல இருக்குன்னா ஃபில்டர் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். எல்லோவுக்கு மாறுறப்ப நம்ம ரெடி ஆயிக்கணும் மாத்துறதுக்கு. ரெட்டுக்கு வந்த உடனே ரீப்ளேஸ்மெண்ட் உடனே பண்ணிடணும் ஃபில்டரை. அதுதாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரே, பேஸ்கெட் எதெல்லாம் எடுக்க முடியுதோ அதெல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா ட்ரேவும் எல்லா பேஸ்கெட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த டோர்ல இருக்கிற இந்த இது மட்டும் தான் எடுக்க முடியாது. அது மட்டும் இங்க வச்சு கிளீன் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்க போறேன். ஃப்ரிட்ஜ் உள்ளார கிளீன் பண்றதுக்கு கிளீனரை ரெடி பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் உள்ளார கிளீன் பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாட்டில் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் கிளீன் பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு வினிகர், இது பாத்திரம் விளக்குற லிக்விட். இது பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் லெமன் பிளேவர். கிச்சனுக்கு எப்பயுமே லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி பிளேவர் யூஸ் பண்றது நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிளேவர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துங்க. இது வாசனைக்காக தான், இது கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு இல்ல. அப்புறமேட்டு பட்ஸ், மைக்ரோ ஃபைபர் துணி, டிஷ்யூ பேப்பர். அது இல்லாம இப்ப கிளீனரை ரெடி பண்ணலாம். அப்படியே என்னென்ன ரேஷியோங்கிறதையும் பார்க்கலாம். 1 கப், 1 கப் டாப் வாட்டர், half cup vinegar, ஒரு டீஸ்பூன் டிஷ் வாஷிங் லிக்விட், எசென்ஷியல் ஆயில் ஒரு 15 டிராப் போட்டுக்கோங்க. என்ன வேணும்னா 15 to 20 டிராப் போட்டுக்கலாம், உங்களுக்கு வாசனைக்கு தகுந்தது மாதிரி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க ட்ரே, பேஸ்கெட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தொடச்சி வச்சிருவோம். அது காஞ்சிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்துல ஃப்ரிட்ஜ் உள்ளார நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ட்ரே பேஸ்கெட்லாம் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டுட்டு அதுல கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்குவேன். தண்ணி சேர்த்த பிறகு கிளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மைல்டா இருக்கும். அதுவும் கிளீனிங்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ட்ரே பேஸ்கெட்லாம் கிளீன் பண்றதுக்கு சாஃப்டான பிரஷ் எடுத்துக்கங்க. ஏன்னா ரஃபா இருக்க சைடு போட்டோம்னா ஸ்கிராச்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம லிக்விட் நம்ம தண்ணி சேர்த்ததுனால மைல்டா இருக்கும். ஸோ வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் சிங்க்ல வச்சு கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில கொள்ள பக்கத்துல வச்சு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா வசதியா இருக்கும். நல்லா தண்ணி அடிச்சு விட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணலாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அது மாதிரி கிளீன் பண்ணுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சாச்சுங்க. மைக்ரோ ஃபைபர் டவலை வச்சு தண்ணி போடுமா நல்லா தொடச்சிட்டு வச்சுட்டோம்னா அது காஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல ஃப்ரிட்ஜ் உள்ளார நம்ம கிளீன் பண்ணிடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங்லயே அதிகமா நேரம் எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழுவிட்டு தொடச்சி காய வைக்கிறது தான் அதிகமான நேரம் எடுக்கிறதா இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா
ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா நீட்டா கிளீனாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இடையில வந்து அப்பப்போ வந்து நம்ம லிக்விட் போட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து கழுவாம லிக்விட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கிளீனர்லேயே வச்சு பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் தொடச்சு வச்சாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணலாம். ஏன் ஃபர்ஸ்டே வந்து இதை வந்து கிளீன் பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண நம்ம என்னதான் தொடச்சாலும் சில நேரத்தில் அங்கங்க வந்து தண்ணி வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் துடைக்கிற நேரத்தில் அது காஞ்சிடும். எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது மேலேருந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்க தூசியெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம அப்படியே மேலேருந்து ஒன்று ஒன்றா கீழே க்ளீன் பண்ணிட்டு வரப்ப தூசியையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ நான் மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும். ஸோ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். மேலே கிளீன் பண்ணதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ ஏதாவது வச்சு முதல்ல இந்த ரஃப்பாக இருக்கிற ட்ரையாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுந்திருக்கிறது இது எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கிளீனர் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்துலயே ட்ராஷ் வச்சுக்கிட்டீங்கன்னா, ட்ராஷ் கேனை வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லை ட்ராஷ் பேக் ஏதாவது வச்சுட்டுங்க, எடுத்து போடுறதுக்கும் நமக்கு வந்து வசதியா இருக்கும். இப்போ கிளீனரை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா அடிச்சு விடுங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் பார்த்துட்டு நல்லா ஷெல்ஃப் வைக்கிற ரேக் மற்றது எல்லாத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பண்ணுங்க. அங்கே கீழே லைட் இருக்கிறதுனால நான் அதில் ஒரு மைக்ரோ ஃபைபர் துணி போட்டிருக்கேன், டவல் போட்டு வச்சிருக்கேன். இப்போ மைக்ரோ ஃபைபர் வந்து டவலில் வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். மைக்ரோ ஃபைபர் வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஈரத்தை வந்து நல்லா வந்து உரியும். அதனால இது ஈஸியாக இருக்கும் கிளீனிங்க்கு. எங்கேயாவது கரை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவை போட்டுட்டு இந்த கிளீனரை ஸ்ப்ரே பண்ணி 1 நிமிஷம் கழித்து நல்லா தொடச்சிட்டிங்கன்னா கரை போயிடும். இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள், லெமனை வந்து கட் பண்ணி 1-2 ட்ரேயில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாக இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டோர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக இந்த ரப்பர் இதை வந்து க்ளீன் பண்ணுங்க. துணியில் உங்களுக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுதோ அது மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இன்னும் டீட்டெயிலாக க்ளீன் பண்ணுறதுக்காக தான் பட்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ பட்ஸை வந்து இந்த ரப்பருக்கு நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் விட்டு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். அதே மாதிரி சைட்லேயும் வந்து இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னாங்கன்னா டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு சாஃப்டாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பண்ணது மாதிரியே அதே மாதிரியே சைட்லையும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் உள்ளார க்ளீன் பண்ணது மாதிரியே டோர்லையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிக நேரம் எடுக்கும். அந்த நேரத்துலலாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டை போட்டு விட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன். செய்கிறப்ப வந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் வேலை செய்கிற டயர்டே தெரியாது. என்னோடய சப்ஸ்கிரைபரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட இதில் வந்து என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாட்டு கலெக்ஷன்லாம் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ஒரு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 to 3 மணி நேரம் ஓடும். சிலதெல்லாம் 6 to 8 மணி நேரம் ஓடுறது மாதிரி இருக்கும், பாட்டு ஓடும். அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு வேலை செய்வேன். எல்லாம் கிளீனர் போட்டு தொடச்சாச்சு. டோரை வந்து ஒரு 2 நிமிஷம் திறந்து வச்சிருந்துட்டு அந்த கழுவி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிடலாம். இப்போ வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்த ஃப்ரிட்ஜ் இப்போ எப்படி இருக்கு பாருங்க.
கிளீன் பண்ணலாம் எடுத்து மாட்டியாச்சு. இப்ப எல்லா பொருளையும் உள்ளார வைக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில வந்து ஒரு தொடச்சிட்டு வைங்க. அப்பதான் அதுல இருக்க தூசி எல்லாம் வந்து திரும்ப நம்ம கிளீன் பண்ண ஃப்ரிட்ஜ்ல போகாம இருக்கும். எல்லா நேரங்கள்லயும் இந்த மாதிரி வந்து ட்ரேவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, பொருள் எல்லாம் மட்டும் வெளியில எடுத்து வச்சுட்டு இந்த கிளீனரை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுங்க. கிளீனர் யூஸ் பண்ணும்போது மேல வந்து கிளீன் பண்றது மாதிரியே கீழேயும் கிளீன் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்ன பொருளெல்லாம் கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் மட்டும்தாங்க இருக்கும். வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுவேன். சமைச்ச சாப்பாடை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுவேன். எப்பயாவது குறிஞ்சி பூத்தது மாதிரி எப்பயாவது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார சமைச்ச சாப்பாடு போகும். அதனாலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு இடம் கொஞ்சம் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜை விடவும் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரீசரை தான் பார்க்க போகிறீங்க. அடுத்தது வந்து ஃப்ரீசரும் அதே மாதிரி தாங்க. எடுக்க முடியல ராக்கெட் ட்ரேவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு வைக்கின்றதான். மற்றபடி அதையே வந்து கிளீனர் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் உள்ளாரெல்லாம் கிளீன் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து டோர் கிளீனிங் தான். டோர் கிளீனிங் வந்து 2-3 மெத்தட்ல பண்ணலாம். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குது. ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணியை அடிச்சு விட்டுட்டு கிளீன் பண்ணனாலே வந்து போதும். தண்ணியில கிளீன் பண்றது நம்ம ரெகுலரா கிளீன் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாம கொஞ்சம் டீப் கிளீனா பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராப் டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இதே மாதிரி தொடச்சிடுங்க. தண்ணியும் டிஷ் வாஷ் லிக்விடும் சேர்த்து தொடச்ச பிறகு ஈரம் இல்லாத இன்னொரு டவலோ இல்ல பேப்பர் டவலோ வச்சுட்டு நல்லா தொடச்சிருங்க. ஃப்ரிட்ஜ் டோரில் என்னோட பையன் என்னை பற்றி எழுதின கவிதைகளும் மேக்னெட்ஸும் வச்சுருப்பேன். இந்த கவிதைகள்லாம் அவன் லோயர் ஸ்கூல் படிக்கும்போது வேலண்டைன்ஸ் டே அப்போ அவங்கவுங்க அம்மாவை பற்றி எழுதணும். அப்போ எழுதுனது. இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் நான் ட்ரிப்பு போகிற இடத்தோட ஞாபகார்த்தமாக அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் மேக்னெட் கலெக்ட் பண்ணுறது என்னோடய ஹாபியும் கூட. மேக்னெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கிளீனிங் டிப்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.